Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நெஞ்சினிலே அலை எழுந்ததென்ன உன் நினைவில் என்னை வரைந்ததென்ன இதயங்களில் விதை விதைத்ததென்னவோ புன்னகையில் இதழ் நனைந்ததென்ன என் விழியில் கனை தொடுத்ததென்ன உன் மடியில் என்னை சேர்த்ததென்னவோ இசை இசைத்ததென்ன வண்ணங்களை மழை கலைத்ததென்ன உள்ளங்களில் அனல் கலந்ததென்னவோ கண்ணங்களின் நிறம் சிவந்ததென்ன எண்ணங்களில் புயல் அடித்ததென்ன உன் உயிரில் என்னை கரைத்ததென்னவோ இந்தா சீக்கிரம் குடிச்சிட்டு கொடு, எனக்கு வேலை இருக்கு. என்னடா I'm in love, Ma. ஏய், உண்மையை சொல்லு. வீட்டை விட்டு துரத்திட்டாங்கல்ல? சொல்லி யாரு?
எனக்கு பயமா இருக்குமா? எதுக்குடா? நீ ஒத்துக்கலனா? லூசு. நீ யாரை கை காமிச்சாலும் நான் ஓகே சொல்லிடுவேன். இவ்வளோதான் நீ அம்மாவை புரிஞ்சுக்கிட்டியா? என்னடா? பதட்டமா இருக்குமா? எனக்கும் அப்படிதான் இருந்தது. உங்க அப்பா லவ் சொன்ன போது ஒரு வாரம் தூங்கவே இல்லை. ஒரு மாசம் முகத்திலே முழிக்கல. பேக்கு பிடிக்கலன்னு நினைச்சிருச்சு. ஏய் என்ன அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க சொல்லி தொலை. உன் ஆளை எனக்கு எப்போ காமிக்க போற? சண்டே நீ ஃப்ரீயா? இதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஃப்ரீ தான். அப்போ சண்டே வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணலாமா? ஏய், வெளியில எதுக்கு போகணும்? நம்ம வீடு இருக்கே, இங்க கூட்டிட்டு வா. இல்லை வேணாம்மா, வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணலாமா? நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, லஞ்ச் கூட்டிட்டு வா. என்ன பேர் என்ன? எத்தனை நாளா நடக்குது இதெல்லாம்? சரி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் அவர்கிட்டயே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சொல்றேன். எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சண்டே தெரிஞ்சுக்கிறேன். மா மா நில்லு. வேண்டாம் மா நான் சொல்றேம்மா. வேண்டாம், நான் சண்டே தெரிஞ்சுக்கிறேன். நான் கேட்க மாட்டேன், கேட்டாலும் நீ சொல்லக்கூடாது. மா ப்ளீஸ்மா, நான் சொல்றேம்மா. வேண்டாம். காதல் கடல் மணல் மாதிரி. காதல் கடல் மணல் மாதிரி. கடல் மணலை கையில நாசூக்கா பிடிச்சிருந்தா அது நிலைக்கும். இறுக்கி பிடிச்சோம்னா நழுவிடும். காதல்னாலே நம்பிக்கை தானே. உங்க காதல் மேல நம்பிக்கை வைங்க, இறுக்கி பிடிக்காதீங்க. அப்பதான் அந்த காதல் என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். எல்லாரும் சுதந்திரமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் உங்க லக்ஷ்மி. எங்க போயிட்டோம்? ஏய் பாப்பலாம். குழந்தை தொடாத. வா. தொடாதுங்கிறேன். உனக்கு நாய் மாதிரி வலிச்சு உனக்கு சாப்பாடை போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து ராணி மாதிரி வச்சிருந்தா போலீஸ் விட்டு அடிக்க ஆமா சொல்லியா? அப்படிதான். என்ன போ? ஏய் வா. தொடாதங்க. ஏய் இப்போ என்ன கை என்ன போட்டு என் பொண்டாட்டி அடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணேன். உனக்கு என்ன? பொண்ணே போட்டுவேன். ஏய் அதான் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு. என்ன? அப்புறம் என்ன? போடா கையை ஓடி. ஏன் பண்ண எனக்கு அவளை கூட்டிட்டு போய் விசாரணை பண்ண மாட்டேடி. மூடிட்டு போடி. வராது. போடா. ஏய் கூப்பிட வா. மேடம் பேசி நாள் ஏய், கூப்பிடுமா? ஏய், கூப்பிட வாடா. ஏய். மரியாதையா இங்க போயிடு. நாலு சாக்கு சாத்தணும். நான் சேர்ந்து சோத்து சிங்கடிக்க போறடி. ஏறும்போ. இந்த ஆட்டோக்காரன் எங்க போனா? ஆட்டோ. ஐயோ பறிஞ்சு பறிஞ்சிட்டான். ஏய் வாப்பலாம். இல்லடா. போ. அக்கா, விட்டனா பாரு. அக்கா. அறிவுள்ள உனக்கு இடத்த காலி பண்ணு. தெருவுல தான் நிப்பீங்க. இந்த ஆட்டோக்காரன் எங்க போய் தொலைஞ்சா விளங்காத பையன். லாக் பண்ணலம்மா, உள்ள வா. இந்த மேரி ஃபோன் எடுக்கல. வந்தான்னா அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடு. இந்த பக்கம் வந்துடவே கூடாது. நான் போய் க்ரோசரிஸ் வாங்கிட்டு வரேன். என்ன நினச்சிட்டு இருக்கா? அவ இல்லைன்னா எந்த வேலையும் ஓடாதுண்ணா. இன்னைக்கு நான் தான் சமைக்க போகிறேன்.
ஐயோ அம்மா எதுக்கு? வெளியில் வாங்கிக்கலாம்ல, இல்லை ரெஸ்டாரண்ட் போகலாம், அது இன்னும் பெட்டர் தானே. ஏன் என் சமையல் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு சமையல் மறந்து போகல செல்லம். வேணாம்மா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னை சமைக்க சொன்ன மாதிரி அழுத்துக்கிற? ஏய், ஆக்சுவலா நீ தான் இன்னைக்கு குக் பண்ணணும். அப்படியே ஒரு ரொமான்டிக்கா இருக்கும். இட் பி கியூட் சாம். உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் ஐஸ்கிரீம். ஏய், வாளுக்கு களி களி ஹேரா? மா சாரி சாரி சாரி, கேட்க மாட்டேன்னு சொன்னேன்ல. ஹலோ ரவீந்திரா, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? இல்லை, அம்மா இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்காங்க. அதான் தனியாக விட்டு வர வேணாமேன்னு பார்க்குறேன். வாட்? சாம், இது என்னமோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. சத்தியமாக சொல்ல போனால் பயமாக இருக்குது. டேய், இன்னைக்கு நீ வரேன்னு ப்ராமிஸ் பண்ணல. ஏய், நான் ப்ராமிஸ்லாம் ஒன்றும் பண்ணல. இங்கே பாரு, பெரிய பிரச்சனை ஆக போகுது. நீயா ஏதாவது சும்மா யோசிச்சுட்டு இருக்காத. நீ வேணா பாரு, இங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாம விஷயம் ஸ்மூத்தா முடிய போகுது. அப்படி முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். நான் என்ன விட்டுறேன். டேய், இன்னைக்கு மட்டும் நந்தினியை கூட்டு வரலன்னு என்ன நீ பார்க்கவே முடியாது, சொல்லிட்டேன். என்ன செத்து போகிறேன்னு சொல்ல போறியா? அதெல்லாம் நீ பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். நான் சாக மாட்டேன், ஆனா உன் கண்ணு ரெண்டையும் நோண்டி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்ன மட்டும் இல்லை, வேற யாரையும் நீ பார்க்க முடியாது. சாம், நான் சொல்கிறது. ஹலோ, அம்மா எங்க? வெளியில போயிருக்காங்க. அப்பா, இயேசுவே. கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. விடு. ஐயோ, நான் தூக்கிக்கிறேம்மா. கொடுங்கம்மா நீங்க. அம்மா, விடு, அம்மா, கையெடு. கொடுங்கம்மா, நான் தூக்கிக்கிறேன். ஏம்மா? அம்மா தாங்க, நீங்க உள்ள முதல்ல. வச்சுக்க முடியாதா? விடு அம்மா. நீ கிளம்பு. இன்னைக்கு உனக்கு சம்பளம் இல்லை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். என்னை கத்த வைக்காத. இப்படியே பாதியில விட்டுட்டு போயிட்டா மீதி யார் கழுவுறது? படிச்சு படிச்சு சொன்னேன், இன்னைக்கு மாப்பிள்ளை வர்றாங்க, சீக்கிரமா வான்னு. எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பேன். ஒரு ஃபோன் எடுத்து பேசினா என்னவா? உனக்கு நிறைய இடம் கொடுத்து வச்சுட்டேன். ஏன் தப்புதான்.
இந்த கண்ணீரெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தேன். ஏன் என்னாச்சு? அவன் திருந்தவே மாட்டாமா. இன்னைக்கு காலையில கூட என் புள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சிட்டான். மனசு கேட்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். அப்புறம் நம்ம வீட்டில் வேலை பார்க்கறது தெரிஞ்சு எனக்கு அந்த எஸ்ஐ அம்மா சப்போர்ட் பண்ணி அவனை நல்ல 4 சாத்து சாத்திட்டாங்கல்ல. குட். அடியோட வலி தெரிஞ்சாதான் அவன் திருந்துவான். எங்களுக்கெல்லாம் அவன் தேவையே இல்லைம்மா. என் பிள்ளைய நானே பார்த்துப்பேன். இனிமே உன் பொண்ணு பக்கம் தலை வச்சு படுக்காம பார்த்துக்கோ. எஸ்ஐ கிட்ட நான் பேசுறேன். அந்த பையனோட பேரு, ஊரு, சாதி, மதம் எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. மத்ததெல்லாம் எதுக்கு? ம், நீங்க அந்த பையன் பேராச்சும் கேட்டிருந்துக்கணும். கேட்டேன், வெக்கப்பட்டுட்டு சொல்லலை. நானும் சொல்லிட்டேன், சண்டே வரைக்கும் எதுவும் கேட்க மாட்டேன்னு. எனக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. இந்த மனசு யாருக்கு வரும்? என்னை எடுத்துக்கங்க. வேணான்னு சொன்னவளை கொண்டு போய் அந்த தருதலைக்கு கட்டி வச்சு என் பொண்ணு வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டேன். நாம் ஒருத்தர் மேலே பிரியமாக இருக்கோம்னா அவங்கள ஃப்ரீயாக விட்டுடணும், இறுக்கி பிடிக்கக்கூடாது. நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? பார்த்ததும் அந்த பையனை பிடிக்கலனா என்ன பண்ணுவீங்க? சாம், கதவு தர. கதவு தொரடி. என்னம்மா? உன் ஆளு அந்த டிஜே தினேஷ் இல்லைல்ல? லக்ஷ்மி கால். ஸ்பீக்கரில் போடு. ஹலோ. சொல்லு லக்ஷ்மி. நம்ம சாம் ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டாளா? யாரு? தெரியாது. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லஞ்ச் கூட்டிட்டு வர்றா. நீயும் வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அவன் வர்றது இன்னைக்கு தான் உனக்கு தெரியுமா? இல்ல, இந்த விஷயத்தை சாம் போன வாரமே எனக்கு சொல்லிட்டா. நானும் உனக்கு சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா இதை கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும் லக்ஷ்மி. இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், என்னால வர முடியாது. எனிவே, நீ சாம்க்கு என்னோட பெஸ்ட் விஷயம் சொல்லிடு. ஓகே?
என்னம்மா? என்ன? நீங்கள் அங்கே கண்டிப்பாக போகணும். அவி அவ என்ன இன்வைட் பண்ணல, இன்ஃபார்ம் பண்ணுறா. நான் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் யோசிக்காதீங்க. அந்த பையனை போய் பார்த்துட்டு வரலாம்ல. சாமுக்காக போயிட்டு வாங்க. அவள் நல்ல பொண்ணு. ம் மேரிக்கா செம்மையாக இருக்கு. நல்ல வேளை அம்மா குக் பண்ணல. அம்மாக்கு கேட்ட போது. அந்த பையன் பேர் என்ன? போய் வேலையை பாருங்கக்கா. அம்மா எதையும் மறக்க மாட்டேன். தேங்க்ஸ்மா. சாம், கொஞ்சம் இங்கே வந்துட்டு போ. என்னம்மா? சின்ன கிஃப்ட். உன் ஆளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் மகளுடைய மனம் கவர்ந்த கல்வனுக்கு மாமியாருடைய கிஃப்ட். இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. நீ இன்னும் பார்க்கவே இல்லை. அதுக்குள்ள அதனால என்ன இப்போ? சரி, நானே கொடுத்துக்கிறேன். இந்தா, நீ இதை போட்டுக்கோ. நான் இதை உடுத்திக்க போகிறேன். மேட்சிங். என்னடி, இங்க வா வா உட்கார். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. அம்மாக்காக நீ பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்னு இருக்கு. வேணாம்மா, இது பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி இருக்கு. இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாம் ப்ளீஸ். சரி, நான் ஃபோர்ஸ் பண்ணலை. எப்பவும் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கியே, அதான் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே. இந்தா, அட்லீஸ்ட் இதையாவது போட்டுக்கோ. மா சாம், என் செல்லம் இல்லை? சரி கொடு. சாம், அம்மா அப்பா வேணாம்மா, பேசு ப்ளீஸ் பேசு. ஹலோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாம். இன்னைக்கு காலையில் தான் லக்ஷ்மி சொன்னான். இல்லைன்னா நான் எப்படியாவது வந்திருப்பேன். இட்ஸ் ஓகே. பையனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்கு. எனிவே, உனக்கு இப்போவும் சைனீஸ் ஃபுட் தானே ஃபேவரட்? யா.
ஓகே ஓகே, நான் உங்கள் 2 பேரையும் ஒரு டின்னர் கூட்டிகிட்டு போகிறேன். நீயே டேட் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லு. ஓகேவா சாம்? ஹலோ நான் அம்மாட்ட ஃபோனை கொடுக்குறேன். ஹலோ. நீயே ஃபோன் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். ஏம்மா? அப்பாடா. வந்தாச்சு போல. வாங்க அம்மா. ஹலோ. அம்மா, நந்தினி, ரவீந்திரா. ஹாய் ஆண்டி. ஹாய் ஆண்டி. ஹலோ, வாங்க. உட்காருங்க. ஆண்டி, தேங்க்யூ. ஒரு நிமிஷம். நீ இங்க உட்காருமா. இங்க உட்கார். நீங்க அங்க உட்காருங்க. அம்மா எடுத்துக்கங்க. ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஸா ஷாப் வச்சுருக்கேன். ஓ, அதனால தான் சாம் உங்களை லவ் பண்ணியிருக்கா. அவளுக்கு ட்ரிபிள் டேங்கோன்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்பைசி ட்ரிபிள் டேங்கோ. ஆமாம்மா, கரெக்ட் கரெக்ட். எங்க இருக்கு? அண்ணா நகரில் சரவணபவனுக்கு பேக் சைடு. ஓ, பேக் சைடில் எங்க? பேக் சைடில் அங்கே லெஃப்டில் வரும். ஓ, சரி சரி. பேர் என்ன? ரவீந்திரா. இல்லை, கடை பேரு. சூப்பர் ஸ்டார் பீட்சா. இந்த மா, சூப். அவனை சாப்பிட விட. சாரி, சாப்பிடுங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். உங்களுக்கு ஒரு gift. ஆண்டி ப்ளீஸ். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு போய் தான் ஓப்பன் பண்ணணும். ஓ ஓகே. ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? அங்கே உள்ள ரூம்குள்ள. ஓகே. நந்தினி, வா, என் ரூம் காட்டுறேன். ஆ, ஹலோ. லக்ஷ்மி, பையன் வந்தாச்சா? வந்துட்டாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா? சொல்ல மாட்டேன். நீ லஞ்சுக்கு வந்திருக்கலாம். ஆமாம் லக்ஷ்மி, அந்த பையனோட ஒரு ஃபோட்டோ உனக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியுமா? பிரச்சனை தான். ஃபோட்டோலாம் அனுப்ப முடியாது.
ம் ம்ஹும். நான் சொல்லலை சாம் செலெக்ஷன். அம்மா அவர் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கலரா அஜித் குமார் மாதிரி இருக்காருல்ல? நல்ல பையனாக தான் இருக்கான். ஆமா, முகத்திலே தெரியுதே. மேரி, இங்க வா. எங்க இருக்கீங்க ரவீந்திரா? அண்ணா நகரில் தான், ஆ, பிஸா ஷாப்புக்கு பக்கத்துலேயே. ஆஹா, இரு. சொந்த வீடா? ஆமாம். ஆ. அப்பா அம்மா? அப்பா மிலிட்ரியில் இருந்தார். ஆஹா. போன வருஷம்தான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. ஐயோ சாரி. இட்ஸ் ஓகே. அம்மா எங்கூட தான் இருக்காங்க. நீங்க தனியா வந்திருக்கலாம்ல, எதுக்கு அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்தீங்க? பொண்ணுங்களா, என்ன ரவீந்திராவை இங்க தனியா விட்டுட்டு போய் பேசிட்டு இருக்கீங்க? கீழே வாங்க. ஆண்டி, உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது. இன்டீரியர்ஸ் செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிட வாங்க. வாங்க. வாங்க உட்காருங்க. சாம், நீ அங்கே உட்காரு. நீங்க வாமா. உட்காருங்க. இங்கே உட்காருங்க. ஓ, சாப்பாடு வச்சு. சரி. அக்கா, உப்பு உப்பு அந்த வச்சிருக்கேன் பாருமா. போதுமா? அவருக்கு வை. சாரி. போதும் போதும். உங்க வீடு மாதிரி நினைச்சு நல்லா சாப்பிடுங்க. நான் வீட்லயே கம்மியாக தான் சாப்பிடுவேன் ஆண்டி. பரவாயில்ல, இங்க நல்லா சாப்பிடுங்க. அப்பளம் எடுத்துக்கோடி. அக்கா, உருளைக்கிழங்கு போடுங்க கொஞ்சம். இந்த போடுறேன். இப்படி ஒரு சாம்பார் நான் சாப்பிட்டதே இல்லை. சூப்பர். மேரி, உன் சமையல் சூப்பர்னு சொல்லிட்டாரு. கொடு. சாம், நீ முருங்கைக்காய் போட்டுக்கலையா? உனக்கு பிடிக்கும், நான் ஸ்பெஷலாக முருங்கைக்காய்லாம் போட்டு வச்சேன். போட்டேன்க்கா. இருக்கு இருக்கு. போதும். போதும்லாம் சொல்லக்கூடாது. போதும்க்கா. மேரி, இன்னைக்கு நிஜமாவே ஸ்பெஷல் தான். அம்மா. அம்மாடி, உனக்கு புரியல எதுவும்? இல்லை, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். போதுமா? சரி. மேரி. இது வரைக்கும் உங்களை பத்தி அவ வாயே துறக்கல. பேர் கூட சொல்லலைன்னா பாத்துக்கங்களேன். எப்படி இதெல்லாம் நடந்தது?
சொல்லுங்கப்பா. முதல்ல யாரு ப்ரப்போஸ் பண்ணீங்க? சாம், நீ சொல்லு. ரவீந்திரா, நீங்க சொல்லுங்க. என்ன உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? நான் ப்ரப்போஸ் பண்ணேன், ம் ஆனால் சாம் ஓகே சொல்ல. ம் அதான் என் பொண்ணு. உடனே ஓகே சொல்லிடக்கூடாது. அதான் கெத்து. ஈஸியா கிடைக்கிற எதுக்கும் வேல்யூ இருக்காது. ம் மேரி, மிக்ஸி ஆஃப் பண்ணு. ஒரு நிமிஷமா, சாயந்தரம் வடைக்கு இப்போ முடிஞ்சிரும். ஸோ எப்படி ஓகே சொல்ல வச்சீங்க? நான் ஓகே சொல்லலை. என்ன ரெண்டு பேரும் என்ன கலாய்க்கிறீங்களா? இல்லைம்மா, இந்தா நந்தினி. ம் நான் நந்தினி லவ் பண்ணுறேன். நந்தினி, நீ இங்கேருந்து கிளம்பு. மா, நந்தினி நீ உட்காரு, உட்காரு ப்ளீஸ். மா நீ தானே சொன்ன நான் யாரை கையை காட்டினாலும் ஓகேண்ணா. ப்ளீஸ்மா. ஏய், ஏந்திரி, மா போ வெளியே. மா ப்ளீஸ்மா. என் பொண்ணு உன்ன மாதிரி கிடையாது. அவ நார்மலான பொண்ணு. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. அவளை விட்டுடு. ப்ளீஸ்மா. நான் திரும்பி வரும்போது இவங்க இருக்க கூடாது. நந்து சாரி. ரவீந்திரா, நந்து ப்ளீஸ் நில்லுங்க ப்ளீஸ். இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொன்னேன்ல அப்பவே. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ரவீந்திரா சொன்னதுல என்ன தப்பு? எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நந்து. எங்க அம்மா என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும்ல? ஆனா எங்க அம்மா அப்படி இல்ல. உங்க அம்மா என்ன அப்படி ட்ரீட் பண்ணி நீ அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ற? Sam, do you even love me? எஸ் நந்து. அப்ப வாங்கி கொடு. நந்து ப்ளீஸ். நந்து அப்படியே உங்க கூட வரதா இருந்தா நான் எப்போ வந்திருப்பேன்னு. எனக்கு என் அம்மாவோட சம்மதம் வேணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் நந்து. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உனக்கு உங்க அம்மா தான் முக்கியம்னா நீ இங்கே இரு. இல்ல நீ என்ன லவ் பண்றேனா இப்பவே என் கூட வர. ரவீந்திரா போலாம். அப்படி எல்லாம் என்னால வர முடியாது நந்து. Sam, ப்ளீஸ். you love me, Sam. அப்படி சொல்ல You love நந்து. you love me, Sam. நந்து
இனிமே நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம அவ்வளவுதான். We are done. Thanks for the lunch. This is the best lunch ever. Ravindra, வா. Sam, விடு Sam. நந்து போகாத ப்ளீஸ் நந்து. நந்து. ரவீந்திரா கொஞ்சம் சொல்லு. நந்து. ஹலோ, அவர் இருக்காரா? இதோ கொடுக்குறேன், ஒரு நிமிஷம். இப்போ தான் நீங்கள் அமிச்ச ஃபோட்டோ பார்த்தேன். பையன் நல்லா இருக்கான். சாமுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச். அவர்கிட்ட பேசணும் கூடு. இதோ ஒரே நிமிஷம். அவர் பாத்ரூமில் இருக்கார். இப்போவே பேசணும்னு சொல்லு. என்ன லக்ஷ்மி கால். இப்போ பேசணும்னு சொல்கிறாங்க. இப்பவே பேசினா நல்லா இருக்காது. அவர் இப்போ பேச முடியாது. என்ன விஷயம் சொல்லுங்க. அவர் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லு. ஐயோ, என்னாச்சு சாமுக்கு? அதெல்லாம் உனக்கு புரியாது. கொடு. பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு அம்மாவுக்கு தான் புரியும். புள்ள பெற்றிருந்தாதான் அதெல்லாம் தெரியும். என்னது இது? மழையில நனைஞ்சிட்டு இருக்க. வா உள்ள வா, போலாம் வா. வர மாட்டேன். நீ சாரி கேளு. எதுக்கு? நீ ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்ட. ஹே, ரவீந்திராவை கூப்பிட்டு வச்சு அவன் முன்னாடி கேம் ஆடுனது நீ. என்ன ஒரு ஜோக்கர் ஆக்கிட்ட இல்ல? நீ தான் என்ன கேவலப்படுத்திட்ட. நம்ம என்ன அம்மா பொண்ணு மாதிரியா பழகி இருக்கோம்? என்கிட்ட நேரடியா சொல்லிருக்கலாம்ல. நீ யூடியூப்ல ஸ்பீச் கொடுக்குறப்பையும் சரி, என்கிட்ட டிஸ்கஸ் பண்றப்பையும் சரி, இந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம எப்பயுமே பேசினதே இல்லையேம்மா. நான் நிறைய வாட்டி சொல்லணும்னு வந்திருக்கேன், ஆனால் என்னால் முடியல. பயமா இருந்துச்சுமா. சரி, முதல்ல நீ உள்ள வா. உள்ள வா. இறங்க பேமா. நீ வா, பேசலாம். வாமா, வா. நந்தினி மாதிரி ஆளுங்க ஒரு மாதிரி அப்படி இப்படி தான் இருப்பாங்க. உனக்கு புரியாது. என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அவன் ஒரு மாதிரினா நானும் ஒரு மாதிரி தான்மா. சச்சா, நிச்சயம் கிடையாது. டேய், நீ சின்ன பிள்ளையிலிருந்து உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்கும், என்ன சினிமா பிடிக்கும் எல்லாம் எனக்கு தான் தெரியும். நிச்சயம் அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு எதுவும் நடந்துராது. அம்மா உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். எனக்கு எதுவும் நடந்துடலம்மா. புரிஞ்சிக்க மாட்டியே. என்னோட டேஸ்ட் எல்லாமே தெரிஞ்சு உனக்கு என் ஃபீலிங்ஸ் மட்டும் தெரியாம போச்சேம்மா.
நீ சரியா சாப்பிடல, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வா. மா, நான் பிறந்ததே இப்படிதாம்மா. அப்பாவுக்கு உனக்கு எப்படி உறவோ அதே மாதிரி தான் எனக்கும் நந்தினிக்கும். உங்க ரிலேஷன்ஷிப் சரின்னா எங்களுதும் சரிதாம்மா. ஒரு மாதிரிலாம் இல்லை. உங்களை மாதிரி தான் நாங்களும். எனக்கு பசி இல்லை. தேவராஜ், வர முடிஞ்சா வா, இல்லைன்னா போனை வை. அம்மாடி சாம், உள்ள வாங்க. ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணவா? இல்லைன்னா ஒன்று பண்ணு, என் கூட ஷாப்புக்கு வந்துடு.
சூழுதே, மயிலினங்கள் ஆடுதே, புயல் திரண்டு கூடுதே, புது உணர்வு சேருதே, அலையென எழுந்தது நாணம், இறகாய் மிதந்தே, தீயாய் மோதும் கண்கள் செந்தாழமே. இளந்தளிர் பேசிடும் மொழியினில் இளமை மலரும் கொடியே, முழுவதும் தொலைந்திடும் விழியினில் இனிமை தொடரும் இனியே, செல்லப் பிழையே சின்ன திமிரே உனை எதிர்பார்க்கிறேன், அகப்பொருளே அருந்துணையே வரமென தாங்குவேன், இரவு பகல் இணைவது போல் இயற்கையில் கலந்திருந்தேன். சாயும் நெஞ்சில் தாவும் பொன்னாரமே, மழை முகில்கள் சூழுதே, மயிலினங்கள் ஆடுதே, புயல் திரண்டு கூடுதே, புது உணர்வு சேருதே, அலையென எழுந்தது நாணம், இறகாய் மிதந்தே, தீயாய் மோதும் கண்கள் செந்தாழமே. சாரி, பிடிக்கலையா? வாட்? அனல் தழுவிடும் உன் இதழினில் பனித்தேன் பருகும் சுவையே, இசை அசைந்திடும் சிறு இலையினில் இணையும் பிணையும் உயிரே, திரை கடலே திரவியமே படகென நீந்தவே, விரல் நகத்தில் நிறமெடுத்து கனவுகள் பூசவே, நிலவுலகம் ஒளிருகின்ற வெளிச்சங்கள் கரை விரித்தே, தீயாய் மோதும் கண்கள் செந்தாழமே. ஆ,
தழுவிடும் உன் இதழினில் பனித்தேன் பருகும் சுவையே இசை அசைந்திடும் சிறு இலை. ஏய் வெளியே போ நீ. ஆண்டி போ வெளியே. வெளியே போ சொன்னேன்ல. அவ இங்க தான் இருப்பா. இது என் வீடு. இங்க யார் இருக்கணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். போ வெளியே. இந்த வீட்ல நீ இருந்துக்கோ. நான் நந்தினியோட போறேன். கேட்ட தாண்டுன ஆண்டி ஒரு காலை உடைச்சிருவேன். அம்மா என்னோட இன்னொரு முகம் நீ பார்த்தது இல்லல. உண்மையான முகத்தை நீ இன்னைக்கு காமிச்சியே. ஆண்டி ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. ஆண்டி விடுங்க ஆண்டி. ஆண்டி எல்லாரும் பாக்குறாங்க ஆண்டி ப்ளீஸ். ஆண்டி ப்ளீஸ் உள்ள வாங்க. நந்தினி அவளை கூட்டி உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. சாம் போ. போ. அக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன் ப்ளீஸ். எடுத்துட்டு வரேன். ஆண்டி கொஞ்சம் வாங்களேன் ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க வாங்க. அவளை எது கூட்டிட்டு வந்த? ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க நான் சொல்றேன். வாங்க. ஆண்டி இப்போ நீங்க நந்தினியை வெளியில அனுப்புனீங்கன்னா சாமும் அவ கூடயே போயிடுவா. அப்புறம் நீங்க அவளை திரும்ப பார்க்கவே முடியாது. சாம் போயிடுவாளா? உன்னை வீட்டில் வச்சு பூட்டி வச்சிருவேன். ஆண்டி பி பிராக்டிக்கல். வீட்டில் வச்சு போட்டுறதுக்கு அவ என்ன சின்ன பொண்ணா? பின்ன என்ன கட்டி பிடிச்சி கொஞ்சம் சொல்றீங்களா? கொஞ்சம் சொல்லல. அவங்க சொல்ல வர்றது கொஞ்சம் கேட்கலாம்ல. அட்லீஸ்ட் கேட்குற மாதிரி நடிக்கவாது செய்யுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். ஆண்டி இப்ப நீங்க நந்தினி மேல வெறுப்ப காமிச்சீங்கன்னா சாம் உங்களை அதை விட வெறுக்க ஆரம்பிச்சிடுவா. யூ டோன்ட் வாண்ட் தட் ரைட்? நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஐம் சாரி. இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே டேக் இட். நீங்க அவங்களோட இருங்க. நான் வந்துடுறேன். சரி ஓகே. இந்த ரணகலத்திலேயே உங்களுக்கு ஒரு கிளுகிழப்பு கேட்குது. சாக்லேட் ஐஸ்கிரீம். சரி அதை விடு. ஆண்டி என்ன சொன்னாங்க? ஐஸ்கிரீம் நல்லா இருக்கான்னு கேட்டு வர சொன்னாங்க. நான் சொல்ல உனக்கு வேணுமா? சாப்பிடு. சொந்த பாரு, சுத்தி பாரு, சுத்தம் பாரு, இது நம்ம சென்னை தாயா. ஓஹோ நம்ம ஊரு செமஜோரு, சுத்தி பாரு, இது நம்ம சென்னை தாயா. மேரி இப்படி ஷாக்கான விஷயம் கேட்ட உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். உனக்கு புரியும் நினைக்கிறேன். பரவாயில்ல ஆண்டி. இதை விட மோசமான சுச்சுவேஷன்ஸ்லலாம் இருந்திருக்கேன். இங்கே வர வேண்டாம் தான் நினச்சேன்.
ஆனால் என்னால் முடியல. ஆண்டி, ஐ லவ் சாம். லவ் பண்றீங்களா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாம்க்கு காலேஜில் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா. காலேஜ் சீனியர் ஒரு பையன் இருந்தான். அந்த பையனை பற்றி, அவன் பேர் என்ன? ராபர்ட் தான் ஆண்டி. யா, ராபர்ட் தான். ஆண்டி, சாம் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா. ஆமாம்மா, பொண்ணுங்க கூட பழக கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் பசங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். அதை நீ தான் பாய் ஃப்ரெண்ட்டை பழகுறேன்னு தப்பாக நினச்சிட்ட. அப்போ ராபர்ட் உன் க்ரஷ்ன்னு சொன்னியே? பொய் சொன்னேம்மா. எங்கன்னு நீ கண்டுபிடிச்சிருவியோன்னு பயந்தேன். சாரிம்மா, சாரி. ஹலோ எவ்ரிவன். ஹாய் மேன். என்னாச்சு? ஏ சாம், என்னாச்சு? ஹே, என்ன சாம், ஏன் அழுகுற? சொல்லிடி அவட்ட. ஏய், என்ன நீ என் பொண்ணை அழ வச்சிட்டியா? வாட்ஸ் ஹேப்பனிங் லக்ஷ்மி? ஏய் சாம், என்ன ஆச்சு? கதவு சாத்தாத. மேரி, மா, சாம் ரூம்ல போய் மாப் போடு. இந்த போகிறேன். வாட்ஸ் ஹேப்பனிங் யா லக்ஷ்மி? சார், கொஞ்சம் வரீங்களா? நான் சொல்கிறேன். ப்ளீஸ் கம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் இதை கடந்து தான் வந்திருக்கோம். ஆனால் பாவம் சாம் இதில் மாட்டிக்கிட்டான். அவளை வெளியில் கொண்டு வர வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சாரி சார், அது நடக்கிற காரியம் இல்லை. ஏன்? இந்த உலகத்தில் எல்லாமே சாத்தியம்தான். ஃபர்ஸ்ட் நாம நம்மளை நம்பணும், அப்பதான் எல்லாமே நடக்கும். சார், நமக்கு எப்படி ஆப்போசிட் செக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு சேம் செக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட். ஆனால் அதை நாம் புரிஞ்சிக்காம நாம் ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டு அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறோம். அது எப்படி முடியும்? நீ கேயா? சச்சா, ஏன் சார்? இல்லை, அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிற, அதான் கேட்டேன். ஏன்னா நான் சாமை லவ் பண்ணேன். அதுக்கப்புறம்தான் சாம் நந்தினி ரிலேஷன்ஷிப்பை பற்றி எனக்கு தெரிய வந்தது. முதல்ல நானும் ஷாக் ஆனேன், உங்களை மாதிரி தான் ரியாக்ட் பண்ணேன். பட் போக போக தான் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு புரிஞ்சுது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற உண்மையை நான் உணர்ந்தேன் சார். அதனால தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான். தமிழ் படம் ஹீரோ மாதிரி தியாகியை மாறிட்டேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க முடியும்? நீ பெஸ்ட் ஃப்ரெண்டாக நடிச்சிட்டு இருக்க. இல்லை சார், நார்மல் கேஸ்லன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம். பட் சாமோட விஷயத்தில்
நான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்க முடியும். யூ நோ ரைட்? வா போய் சிகரெட் வாங்கிட்டு வரலாம். ஆமா, நீங்க பிறந்த தேதி என்ன? ஏப்ரல் 19, 94. ஏப்ரல் 19னா எதுக்கு? சித்திரை 3. நீங்க ரிஷபம், சாம் மேசம். 2 பேருக்கும் பொருத்தம் நல்லா தான் இருக்கு. என்ன, சாம் உங்களோட 4 வயசு சின்ன பொண்ணு. அது பரவாயில்ல, 2 வயசாவது வித்தியாசம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன கலாய்க்கிறீங்களா? ஐயோ, நான் ஏம்மா உங்களை கலாய்க்க போகிறேன்? எங்கள் ஏரியாவில் செல்வி சரஸ்னு 2 பொம்பளைங்க. எங்கே போனாலும் 2 ஒன்றா தான் ஊரை சுற்றுங்க. அவங்க புருஷமாருங்க என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, அடித்து பார்த்தாங்க, உதச்சி பார்த்தாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலையே. எங்கள் தெருவில் வெட்டியாக சுற்றிட்டு அலையிற ஆம்பளைங்களுக்கு இவங்க பேச்சு தான் பொழுதுபோக்கே. ஆனால் இவங்க எதையும் கண்டுக்கலையே. எதுக்கு கண்டுக்கணும்? இல்லை எதுக்கு கண்டுக்கணுங்கிறேன். இந்த ஆம்பளைங்க முதல்ல கல்யாணத்தை முடிப்பானுங்க, அப்புறம் பிள்ளைய கொடுப்பானுங்க, அப்புறம் போட்டு அடிப்பானுங்க. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தாம்மா தெரியும். நான் உங்கள் பக்கம்தான். ஆம்பளைங்க கிடக்கானுங்க விளங்காத பசங்க, அவனுக்கு என்ன தெரியும்? அக்கா 2 காஃபி எடுத்துட்டு வாங்களேன். எடுத்துட்டு வரேன். சக்கரை தூக்கலாக போட்டு எடுத்துட்டு வரேன். கதவை சாத்திட்டு போங்க. ம். என்ன சார், ரொம்ப நாளாச்சு பார்த்து, திரும்பி வந்துட்டீங்களா? திரும்பி எல்லாம் வரல. ஒரு பேக்கெட் சிகரெட் கொடு. லைட்ஸ் தானே சார்? ம். Sam, விடு Sam, no. காஃபி கேட்ட எவ்வளோ நேரம் ஆச்சு? மேரிக்கா, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். மேரிக்கா, மேரிக்கா, காஃபி எடுத்துட்டு வர இவ்வளோ நேரமா? ரெடி ஆயிடுச்சு, 5 நிமிஷம். ம், சரி, மாடிக்கு கொண்டு வாங்க. ம். சாம் நாளைக்கு ஒரு நாயை பார்த்து அதுக்கிட்ட தான் எனக்கு லவ் ஃபீல்னு சொன்னால் நாம் ஒத்துக்கணுமா? ஏன் பதிலே காணும்? ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வியே தப்பானது சார். நாம் மனுஷங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இட்ஸ் அபவுட் ஹியூமன் ஃபீலிங்ஸ். சரி, கரெக்டான கொஸ்டின் கேட்குறேன். நீ கேயான்னு கேட்டப்ப சேச்ச அப்படின்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? இல்லை சார், அது நான் அதுதான் உன்னோட உள் மனசு. ஏன்னா நீ அதை மனசார ஒத்துக்கல, ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்க. ஒரு வெளியாளா இந்த முற்போக்கு அது இதுன்னு ஃப்ரெண்ட்ஸுக்காக நடிச்சுட்டே இருக்கலாம். ஆஸ் அ ஃபாதர் என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் உங்க 2 பேத்துக்கிட்டே ஒன்று கேட்கணும். கேளுங்க. ஆனால் என்கிட்ட கோவப்படக்கூடாது. கேளுங்க. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணா யார் யாருக்கு தாலி கட்டுவீங்க? இல்லை, இதில் யார் புருஷன் யார் பொண்டாட்டி? நல்ல டவுட் பார்த்தியா?
சரி நான் சொல்கிறேன். இரு நான் சொல்கிறேன். ம். புருஷன்னு ஒரு வார்த்தைக்கு இங்கே இடம் இல்லை. அவளுக்கு நான் பொண்டாட்டி, எனக்கு அவ பொண்டாட்டி. இந்த ஆம்பளைங்களுக்கு எங்கள் உலகத்தில் இடமே இல்லை. இல்ல ம். நீங்க 2 பேரும் இல்ல ஒண்ணும் இல்ல. அக்கா நில்லுங்க. ஏன் சிரிச்சீங்க? அது இல்லை சொல்லாமல் உங்களை கீழே விட மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் என்கிட்ட கோவப்படக்கூடாது. இல்லை அட சொல்லுங்க. கேளுங்க, பரவாயில்ல. இல்ல அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல நீங்க 2 பேரும் எப்படி? அக்கா வேற மாதிரி. பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா? ஐயோ போக பிள்ளைல எனக்கு வேலை கிடக்கு பாரு. அக்கா அக்கா நில்லுங்க. இந்த கப் எடுத்துட்டு போங்க. கொண்டா. இயேசுவே. காமசூத்ராலே சேம் செக்ஸை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் காலாகாலமாக இருக்கிறது தானே. அப்படியா? சரி, இப்போ இதெல்லாம் காலகாலமாக இருக்குதுன்னு நீ சொல்கிற. நீ சொல்கிற மாதிரி இதெல்லாம் காலகாலமாக இருந்திருந்தா நம்ம ஊரில் இந்த மாதிரி ஜோடிங்க இருந்திருக்கணும்ல. நான் இன்னைக்கு வரைக்கும் ஏன் சரௌண்டிங்ஸில் இந்த மாதிரி கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. நீ பார்த்துருக்கியா? நானும் பார்த்ததில்ல தான். ஆனால் ஒருவேளை அவங்க சமூகத்துக்கு பயந்து வெளியில் வராமல் வாழ்ந்திருக்கலாம்ல. அந்த உறவுல உண்மை இருந்தா பயப்படாம வெளியில வர வேண்டியதானே. எதுக்கு சொசைட்டிக்கு பயப்படணும்? ஏன்னா அதுல உண்மை இல்லை. சார் கொஞ்சம் நில்லுங்க. வெளிப்படையாக இருக்கிறதெல்லாம் உண்மை ஆயிடாது. உண்மை சில நேரம் வெளிப்படையாகவும் இருக்கிறது இல்லை சார். சாம் என் பொண்ணுங்கிறது தான் வெளிப்படையான உண்மை. Just get that into your head. ரவீந்திரா, நான் என் பொண்ணை மாற்றி காட்டுறேன். அது நடக்காது சார். அப்படி நான் நடத்தி காட்டிட்டேன். சான்ஸே இல்லை சார். அப்படி நான் நடத்திட்டான், நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். சாம நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சும்மா இருங்க சார். அவள் மாற மாட்டா, நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன். நீங்கள் வாங்க. நீங்கள் நில்லு நில்லு நில்லு. இந்த மழுப்பலான பதிலெல்லாம் சொல்லாத. Just say yes or no. Come on, be a man. உன் கண்ணு சொல்லுது நீ அவளை எவ்வளோ லவ் பண்றேன்னு. அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார். சார் இருங்க சார். சார் 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 நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நீ சார் உட்காரு. சார் ப்ளீஸ். ரிலாக்ஸ் மேன், just sit down. மேரி, அம்மா எங்க? அம்மா ரூம்ல தான் இருக்காங்க சார். அந்த கிளாஸ் எடுத்துட்டு வா. ம். சார் இந்தாங்க. சார் சாம திட்டிடாதீங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. சோத்திரம். சார் நான் லக்ஷ்மி, கம் இன். எங்க பாட்டில்? கீழே.
முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி கடைசியில் பொண்ணை கவனிக்காம விட்டு வீணடிச்சிட்டல. என்ன ப்ளேம் பண்றதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அந்த டீச்சர் பின்னாடி போகாம இருந்திருந்தா இது எதுவும் நடந்திருக்காது. லக்ஷ்மி, நம்ம மாத்தி மாத்தி ப்ளேம் பண்ணி there's no point. நீ தானே ஆரம்பிச்ச இப்போ. நீ ஏன் தேவையில்லாம கோவப்படுற? Don't get emotional. Just relax. Relax. லக்ஷ்மி, இது ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப நாசூக்கா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். லக்ஷ்மி, லுக் அட் மீ. ஐ ஹாவ் அ பிளான். அப்பா அப்பா உள்ள இங்கே அம்மாவோட பேசிட்டு இருக்கு. என்ன பேசிட்டு இருக்காங்க? ஓகே, தெரியல. நாங்கள் மேலே இருக்கோம். சரி, நீ போ போ. பாவம் சார் நீங்க. ரவீந்திரா, வா. வேணாம் சார், நான் வரல. நீ வான்னு சொல்றல. இருங்க. வரலாமா? வாங்க. உட்கார். Huh? இங்க. Hey, interesting. சாம், ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? எங்கிட்ட யாரும் சொல்றதே இல்லை. எனிவே, ஹலோ நந்தினி. ஹலோ அங்கிள். அம்மா அப்பா என்ன பண்றாங்க? எல்லாரும் ஊரில் தான் இருக்காங்க. நீ தனியாக தான் இருக்கியா? ஆமாம் அங்கிள். அவங்களுக்கு உன்னை பற்றி தெரியுமா? தெரியும் அங்கிள். அதனால தான் அவங்கள விட்டு வந்துட்டேன். ஆனால் சாமை நாங்கள் அப்படி விட்டு கொடுக்க முடியாதுல்ல. நந்தினி, நான் உன்னை ஒன்று கேட்கலாமா? சாம் உன்ன மாதிரி தானு நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? மா, நந்தினி என்ன மாதிரி தானே நான் தான் கண்டுபிடிச்சேன். எப்படி எப்படி? என் உள்ளுணர்வு சொல்லுச்சு. உள்ளுணர்வு? உணர்வுங்கிறது ஒரு பையனுக்கு பொண்ணை பார்த்தா வரும், பொண்ணுக்கு பையனை பார்த்தா வரும். தட்ஸ் நேச்சுரல். ஆனால் ஒரு பொண்ணுக்கு பொண்ணை பார்த்தா எப்படி? இட்ஸ் அப்சர்ட். இட்ஸ் அன்நேச்சுரல். ஏன்பா அப்படி? உங்களுக்கு வந்தால் நேச்சுரல், ஆனால் எங்களுக்கு வந்தால் அன்நேச்சுரலா? இந்த நேச்சரில் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் கிடையாதுப்பா. நடுவில் நிறைய கலர்ஸ் இருக்கு. அந்த கலர்ஸ் தான் நாங்கள். ஆனால் நீங்கள் தான் அதை பார்க்க மாட்டேன்றீங்க. எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. அது எப்படி நந்தினியை பார்த்தப்போ மட்டும் இந்த மாதிரி ஃபீல் வந்துச்சு? நீங்கள் எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க, ஆனால் அம்மாவை பார்த்த உடனே தான் ப்ரப்போஸ் பண்ணீங்க. அதே மாதிரி தான் எனக்கு நந்தினியும். இங்கே பாரு, எங்கள் கேஸ் வேற. என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. I just can't digest this.
காதலை உணரத்தான் முடியும், புரிஞ்சுக்க முடியாதுப்பா. அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? எதுக்கு 5 நிமிஷம்? நீ என் பொண்ணோட வாழ்க்கையை வச்சு விளையாட்டு இருக்க. எடுமா, எவ்வளோ டைம் வேணாலும் எடு. யூ ஆஸ்க், நீ கேளுமா, எவ்வளோ வேணாலும் கேளு. அங்கிள், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண உடனே நான் அம்மாட்ட போய் உண்மையாக சொன்னேன். அம்மா நிறைய திட்டினாங்க, அடித்தாங்க. பாச்சத்தப்பாலாம் கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணால் சரியாயிடும்னு சொன்னாங்க எல்லாரும். எனக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நானும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணமும் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ண அன்னைக்கு ராத்திரி முதல் தடவையா ஒரு ஆம்பளை மேலே கை வச்சான். என்னை கிஸ் பண்ணான். வாந்தி வர மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. இவ்வளோ கத்தியும் வேணான்னு சொல்லி அவன் கேட்கல. அன்னைக்கு அவன் என்ன எவ்வளோ வாட்டி ரேப் பண்ணான்னு கூட எனக்கு தெரியல. எல்லாம் சரி பண்ணிடலாமாம்மா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. எல்லாம் போக போக சரியாயிரும். அப்போ புரிஞ்சது, வெளியிலேருந்து கதவை பூட்டினதே எங்கள் அப்பா அம்மான்னு. வெரி குட். அவனுக்கு நல்ல பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். சொல்லப்போனால் அவனை கம்பி எண்ணெய் வச்சுருக்கணும். அவனை மட்டும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவையும் சும்மா விட்டுருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் சரிதான், ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே தப்பாயிடுச்சு. அந்த பையன் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு நடந்திருந்தா நந்தினி சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. சாம், நீயும் ஒழுங்கா இருந்திருப்ப. ப்ளீஸ் ஸ்டாப். அங்கிள், உங்களுக்கு ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி வச்சு அவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வச்சுருந்தா அவர் கூட நீங்கள் சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியுமா?
மாட்டேன். ஏன்னா அது இயற்கைக்கு எதிரானது. சி, லைஃபோட நோக்கமே கிரியேஷன் தான். இப்படி உங்களை மாதிரி எல்லாரும் மாறியாச்சுன்னா என்ன ஆகும்? இங்க பாரு, லைஃபே ஸ்டக் ஆகி ஸ்டாப் ஆயிடும். அதனாலதான் சொல்றேன், உங்க காதல் எல்லாம் அர்த்தமே இல்லை. இன்ஃபேக்ட் என்ன கேட்டா இது வெறும் வக்ரம்னு சொல்லுவேன். அதே ஆண் பெண் உறவுல தானே நாங்களும் பிறந்திருக்கோம். எங்களுக்கும் அதே நேச்சர் தானே ஃபீலிங்ஸ்லாம் கொடுத்துருக்கு. இது எங்க சாய்ஸ் இல்லையே. உங்க ரிலேஷன்ஷிப் வக்ரம் இல்லைன்னா எங்க ரிலேஷன்ஷிப்பும் வக்ரம் இல்லை. ஒரு ஆண் ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிறத விட ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்த்தா ஆண் பெண் உறவை விட எங்கள் உறவு தானப்பா மோர் மீனிங்ஃபுல். Just a second, excuse me. சரி, உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ஓகே. Can I ask you something? Please don't take it personally. உங்களால குழந்தை பெற்றுக்க முடியுமா? ஒரு உயிரை உருவாக்க முடியுமா? முடியாது இல்ல? அதனாலதான் மீனிங்லெஸ் லைஃப்னு சொல்றேன். சார், சாரி சார், இன்டரப்ட் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நம்ம நாட்டிலேயே பெரிய பெரிய தலைவர்கள் துறவியெல்லாம் குழந்தை பெற்றுக்காம, ஏன் கல்யாணமே கூட பண்ணிக்காம சாதிச்சிருக்காங்களே. அவங்க லைஃப் எல்லாம் மீனிங்லெஸ் இல்லையே. பா, சாரி டு ஆஸ்க் யூப்பா, பட் உனக்கும் டீச்சருக்கும் குழந்தை இல்லை. அப்போ உங்கள் லவ் மீனிங்லெஸ்ஸா? இல்லை குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தான் மீனிங்ஃபுல் லைஃப்னா நீ அம்மா கூட தானே இருந்திருக்கணும். ஏன் விட்டுட்டு போன? நிறுத்து சாம். அப்பாவை பார்த்து பேசுற பேச்சா இது? பொண்ணை நல்லா வளர்த்திருக்க லட்சுமி. என்னமா கேள்வி கேட்கிறான்? நீ கேளுமா. உனக்கு என்னென்ன கேட்கணும் தோணுதோ அது எல்லாத்தையும் கேளு. எல்லாத்துக்கும் இந்த அப்பா கிட்ட பதில் இருக்கு. ஒன்றும் இல்லை. வெயிட் 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 வெயிட். எங்களை மாதிரி குழந்தை இல்லாம கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ்ந்த நிறைய பேர் இருக்காங்க. உங்களை மாதிரி சேம் செக்ஸ் கப்புள்ஸ் அந்த மாதிரி ஒன்னா வாழ்ந்ததா நான் இன்னைக்கு வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நீ கேள்விப்பட்டிருக்கியா? ரவீந்திரன், நீ பார்த்திருக்கியா? நாங்கள் ஒன்றா வாழ்ந்து காட்டுறோம். அப்படி உங்களுக்கு இந்த குழந்தை தான் ப்ராப்ளம்னா நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம். தத்தெடுக்க போறீங்க? யாரப்பா? உங்க ரெண்டு பேர்ல அந்த குழந்தை யாரு அப்பான்னு கூப்பிடும்? அப்பா இல்லாம குழந்தைய வளர்க்க போறீங்க. ஏன் நான் அப்பா இல்லாமல் வளரலையா? ஆனா உனக்கு அப்பான்னு காட்டுறதுக்கு நான் ஒருத்தர் இருக்கேன். சாம், குழந்தை பெத்துக்க முடியாதவங்க தான் தத்து எடுத்துக்குவாங்க. உனக்கு என்ன சாம்? நீ எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அதை புரிஞ்சுக்கோ. மா, நான் ஒரே பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா? உன் தப்பு இல்ல, ஏன் தப்பு இல்ல. உங்க அம்மா. தேவராஜ், நீ சொல்ல போறியா நான் சொல்லட்டுமா? வேண்டாம் தேவராஜ், இங்க வாங்க. நீங்க வாங்க. வேண்டாம் விடுங்கறல. தேவராஜ், சொல்ல வேண்டாம். சாம், தேவராஜ் சாம், ப்ளீஸ். உனக்கு 11 வயசு இருக்கும்போது வேண்டாம் தேவராஜ், கர்ப்பமானா. வேண்டாம் தேவராஜ், Just leave me. சொல்லாதீங்க, சொல்லாதீங்க தேவராஜ். தேவராஜ் ப்ளீஸ். நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ப்ளீஸ் சொல்ல வேண்டாம் சொல்றேன். ஆனா ப்ளீஸ் ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ப்ளீஸ் சொல்லாம வேண்டாம் தேவராஜ், வேண்டாம். உங்க அம்மா அந்த கருவை கழிச்சிட்டான். என் புள்ளைய கொன்னுட்டா. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால உங்க அம்மாவை லவ் பண்ண முடியல. அந்த தப்ப மன்னிக்கவும் முடியல. அம்மாவை ஏமாத்திட்டு அந்த டான்ஸ் டீச்சரோட போயிட்டேன்னு என்ன தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல?
ஆனா இதுதான் உண்மையான ரீசன். உன் டெலிவரி அப்போ அந்த பெயின் என்னால செத்து போயிடுவேன்னு நினைச்சேன்டா. அதனாலதான் இன்னொரு குழந்தை வேண்டாம் நினைச்சிட்டு. இதெல்லாம் உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு புரியாது. ஆனா அந்த குழந்தைய நான் கொண்டிருக்க கூடாது. அதனால அந்த கடவுள் சாம் ரூபத்துல இப்ப என்ன தண்டிச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன். கொண்டிருக்க கூடாது. கடவுள் என்னை சேர்த்து தண்டிச்சிட்டாரு. இது தண்டனை எல்லாம் இல்லைப்பா. என்ன வேலைலாம் முடிஞ்சிருச்சுமா, வீட்டுக்கு கிளம்புறேன். வடமாவு சரி சரி ஃப்ரிட்ஜிலே எடுத்து வச்சிடுறேன். அம்மா, ஒரு 500 ரூபா அட்வான்ஸாக கிடைக்குமா? ரோசியை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும். சரி, நீ போ, நான் வரேன். மேரியை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். இந்த மேரி 1000 ரூபாய் இருக்கு, அட்வான்ஸ் இல்லை, நீ வச்சுக்கோ. ரொம்ப நன்றிம்மா, வரேன். மேரி, இங்க நடந்தது எதுவும் வெளியில சொல்லாத. அம்மா, சாம் எனக்கும் பிள்ளை மாதிரி தான். காப்பி கொடுக்கறதுக்கு மேலே போனேன்னா அந்த பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்படியே இருந்துட்டு போட்டுமே. தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, வச்சுக்கோ மேரி. இருக்கட்டும்மா, எனக்கு 500 ரூபா போதும். சம்பளத்தில் கழிச்சிக்கங்க. வரேன். நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழ்றதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். பட் ஒரே ஒரு கண்டிஷன். ஒரு வருஷத்துக்கு நீங்க 2 பேரும் பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. நோ கால்ஸ், நோ மெசேஜஸ், நோ கான்டாக்ட்ஸ், நத்திங் அட் ஆல். இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்ப்பா. சாம், அவர் என்ன சொல்றாருன்னு முழுசா கேளு. அதுக்கப்புறமும் உங்களுக்கு இதே ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா நாங்க ஒத்துக்கிறோம். இது முட்டாள்தனம்ப்பா. ஏன் நீ மாறிடுவேன்னு பயப்படுறியா? நான் சொல்றது கேளு சாம். உனக்கு நம்ம லவ் மேல நம்பிக்கை இல்லையா? அப்புறம் என்ன? 1 வருஷம் இல்லை, எவ்வளோ வருஷம் வேணாலும் பார்க்காமல இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம். தைரியமா சொல்லு. என்ன நந்தினி, இது சினிமாத்தனமா இருக்கு. இல்ல நீயும் இதுக்கு சாம். ஒத்துக்கிற? இனிமே ஒரு நிமிஷம் உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேன். நான் இன்னும் முடிக்கல. இந்த 1 வருஷம் நீ, லக்ஷ்மி, நான் நம்ம 3 பேரும் கவுன்சிலிங் போறோம். அந்த கவுன்சிலிங்ல நாங்க மாறலாம், இல்லனா நீ மாறலாம். Come on, let's give it a chance. அப்படியும் நீ மாறலனா உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு
நாங்கள் ஒத்துக்கிறோம். பட் இல்லைன்னா ரவீந்திராவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சார் ரவீந்திரா சாம் இல்ல சாம் சார் என்ன சார் சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ ஒத்துக்கிட்ட. சார் சாம் நான் ஒத்துக்கல சார், நான் ஒத்துக்கல. நீங்க பொய் சொல்றீங்க. நான் சாம லவ் பண்ணேன்னு சொன்னது உண்மை, பட் சாம் நான் ஒத்துக்கல. இவர் பொய் சொல்றாரு. சாம் நான் ரெடி. ஒரே ஒரு வருஷம் தானே, உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதான் அவர் ரெடியா இருக்கல்ல, சரின்னு சொல்லு சாம். சாம் ப்ளீஸ் கம் ஆன். ப்ளீஸ். பா ஒரு வருஷம் தானே சாம். நீ எனக்கு ஒரு பாபி டால் வாங்கி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? டென்த் எக்ஸாம் வரைக்கும் நான் அதை என் கூடவே வச்சுருந்தேன். என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அதோட தான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். வேற யாருக்கிட்டையும் சொல்ல முடியலப்பா. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். திடீர்னு ஒரு நாள் அந்த டால் காணாமல் போச்சு. அன்னையிலிருந்து இங்கே என் தொண்டையில் நண்டு பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. நந்தினியை பார்த்து பழகினதுக்கு அப்புறம் தான் அந்த பிடி விலகுச்சு. நந்தினி, பா மா, இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. லக்ஷ்மி கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். கூட்டு போ ரவீந்திரா. ஆண்டி ஆண்டி விடுங்க ஆண்டி. சார் கூட்டிட்டு போங்க சார். லக்ஷ்மி அடிக்காத ப்ளீஸ். சார் வா இந்த பக்கம். லக்ஷ்மி என்ன பேச்சு பேசு? விடு ரவீந்திரா, அது விடு. இந்த சொசைட்டி எங்களை அசிங்கமா நினைக்குது. ஆனா உங்க மனசுலயும் அது ஆழமா இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. எங்களை அசிங்கன்னு நினைக்கிற உங்களோட இனிமே என்னால இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். போயிடுவேன். லக்ஷ்மி ஆண்டி ப்ளீஸ் சார். ரவீந்திரா, வா போலாம். சாம் நியாயமா பார்த்தா நீ நல்லா இருன்னு தான் நான் வாழ்த்தணும். என்னால முடியல. ஏன்னா I just cannot accept this. என்னை மன்னிச்சிடு, நான் கிளம்புறேன். லக்ஷ்மி Sam, no matter what it is, Appa will always love you. இல்லப்பா, you don't understand me and you don't love me. அப்பாவோட லவ் உணரத்தான் முடியும்,
புரிஞ்சுக்க முடியாது. டேக் கேர். ரவீந்திரா போலாமா? சாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட தங்கிட்டு போய். சாம், ஒரு நிமிஷம். ஆண்டி, ஒரு நாள் இல்லை சாம், நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் உங்கள் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ அவளை என் கூட அனுப்பணும்னு தோணுதோ அப்போ அனுப்புங்க. நான் வரேன். என்ன இங்கே இருக்க போறியா? வா நந்தினி, போலாம். வா போலாம். தேங்க்ஸ் ரவீந்திரா. வரேன். சரி, பாய். மா, 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 என்னாச்சும்மா? சாம், உன் பாபி டால்